அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி முலாஃப் இலைஹி உடைய சட்டம் தான். இணைப்பு சொற்களில் வரக்கூடிய ரெண்டாவது பெயர் தான் முலாஃப் இலைஹின்னு நம்ம சொல்லுவோம். முலாஃப் இலைஹி எப்போதுமே என்ன செய்யும்? ஜரு தான் செய்யும். இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் முதாஃப் இலைஹியாக தான் வரும். என்ன? ஊலு, ஊலாத், ரு, ராத்து, ரவு, அப்புறம் குல்லு, பாது, ஜமியு, கிலா, கில்தா, கைரு, சிவ, அப்புறம் ஐயு, ம, இபுனு, அபு. இப்போ குல்லு துல்லாபின், ரு இல்மின். குல்லு எல்லா இடத்துலையும் முதாஃபா வரும், கணக்கு போட்டுறக்கூடாதுன்னா குல்லு முதாஃப் இலைஹியாக வரும், மௌசூப் சிபத்தாகவும் வரும், தகீதாகவும் வரும். நீங்கள் கவனிச்சுக்கணும், இணைப்பு எப்படி இருக்குன்னு கவனிச்சுக்கணும். அப்புறம் இஸ்மோட லமீர்கள் சேர்ந்து வரும்போது அந்த லமீர்களை என்ன சொல்லுவாங்க? முதாஃப் இலைஹின்னு தான் சொல்லுவாங்க. இதை நான் நிறைய தடவையே பதிவு செஞ்சுருக்கேன் பாடத்தில். சரிங்களா? மாரிஃபாவும் நக்கீராவும் சேர்ந்து வரும். மாரிஃபா முதாஃப் இலைஹியாக இருக்கும், நக்கீரா முலாஃபா இருக்கும். இப்போ பாருங்கள், மாயிலமும் துல்லாபி அப்படின்னு கொடுத்துருக்கா. மாணவர்களில் பெரும்பாலானோர். இது நக்கீராவாக இருக்குது, இது மாரிஃபாவாக இருக்குது. இப்போ நக்கீராவும் மாரிஃபாவும் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி நக்கீராவும் சேர்ந்து முதாஃப் இலைஹியாகவும் வரும். ஏன்னா துவாலிபு துல்லாபின், நக்கீரா இல்முடைய மாணவன். இதெல்லாம் முலாஃப் இலைஹியா வரும்னு தெரியுதா? முலாஃப் இலைஹி என்னது? இணைப்பு சொல்ல ரெண்டாவது வார்த்தை. முலாஃப் இலைஹி எப்போது ஜரு செய்யும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை எல்லாமே முலாஃப் இலைஹி. ஏன்னா அதுக்கடுத்து லமீர்கள் ஒரு இஸ்மோட சேர்ந்து வந்துச்சுன்னா அது முதாஃப் இலைஹி. அப்புறம் நக்கீரா ப்ளஸ் மாரிஃபா வரும், நக்கீரா ப்ளஸ் நக்கீராவும் வரும். இது போன்று தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்மையை நாடி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.